students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths example 1.13. என்ன கொடுத்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். Let a equal to ஒரு set of numbers கொடுத்திருக்காங்க. b equal to another set of number. f equal to function. f னா function, set of function கொடுத்திருக்காங்க. From a to b. இதான் important மா a to b. a tends to b. Okay. Next show that f is 1 to 1. அதாவது 1 to 1 இருக்கணும் but not on to. அந்த ஃபங்க்ஷன் given ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும்னா 1 to 1 இருக்கணும். ஆனால் அது not on to இருக்கணும். அதாவது on to இருக்கக்கூடாது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரைட் த சொல்யூஷன். given டேட்டா எழுதிக்கலாமா? a equal to என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3. நெக்ஸ்ட் b equal to 4 5 6 7. நெக்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் f equal to 1 4 2 5 3 6. ஓகே ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க 1 to 1 ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஆரோ டயக்ராம் ட்ரா பிட்வீன் அங்கே கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க a to b ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b. அப்போ ஃபங்க்ஷன் 1 ஏல என்னெல்லாம் இருக்குது 1 2 3, பியில் என்னெல்லாம் இருக்குது 4 5 6 7. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள். 1க்கு 4 2க்கு 5 3க்கு 6. ஓகேம்மா இதான் வந்து ஆரோ டயக்ராம். இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து நம்ம எழுதலாம் 1 to 1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகே ஃப்ரம் தி ஆரோ டயக்ராம். இந்த ஆரோ டயக்ராம் நம்ம பார்க்கும்போது இது வந்து இமேஜ், இது வந்து ப்ரீ இமேஜ். அதாவது ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. புரியுதாம்மா? இது வந்து டொமைன், இது வந்து இமேஜ். ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்கள். different element of A have different element in B. அதாவது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப் ஏ, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து எங்கே இருக்குது பிங்கிற செட்டில் இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஷோ தட் தானே. அப்போ நம்ம 1 to 1 ஃபங்க்ஷனுங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க நாட் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேம்மா அதுக்கு முன்னாடி நமக்கு ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியணும். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்னம்மா டொமைன் ரேஞ்ச். ஓகேவா? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். அதாவது ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். நம்ம கொடுத்துருக்க ப்ராப்ளம் பிரகாரம் அது வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவலாக இருக்கணும். பார்ப்போம் இருக்குதான்னு பார்க்கலாம். ரேஞ்ச் எழுதலாமா? ரேஞ்ச் ஈக்குவல் டு எப்படிமா எழுதணும்? இந்த ரேஞ்சுங்கிற வேர்டு வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது டாக்டர்னா ஃபங்க்ஷன் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து டி, தட் இஸ் டொமைன். செகண்ட் நம்பர் வந்து ரேஞ்ச். அப்போ ஃபங்க்ஷனை பாருங்கள். இதில் உள்ள செகண்ட் நம்பர் தானே ரேஞ்சாக இருக்க முடியும். 4 5 எல்லாம் இதை பாருங்கள். சரியாம்மா? அந்த ஃபங்க்ஷன் ஆரோ டயக்ராம் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மேப்பிங்லேருந்து மட்டும் தான் பார்க்கணும், மீதி எதுவும் பார்க்கக்கூடாது. 4 5 6. அப்போ ரேஞ்சுங்கிறது 4 5 6. நெக்ஸ்ட்டு கோடொமைன் எழுதலாமா? கோடொமைன் என்ன சொல்லியிருக்கோமா பியில் உள்ள எல்லாமே கனெக்ட் பண்ணியிருந்தாலும் கனெக்ட் பண்ணலைனாலும் எல்லாமே எழுதுறது தான் கோடொமைன். அப்போ பியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் என்ன வரும் 4 5 6 7. அப்போது 4 5 6 7. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. தட்ஃபோர் ரேஞ்ச் நாட் ஈக்குவல் டு கோடொமைன். ஓகேம்மா இங்கே ரீசன் எழுதலாமா? அதாவது 7 டஸ் நாட். ஏன்னா 7ல் தானே டஸ் நாட். ஓகே 7 in codomain does not have pre-image. ஓகேம்மா இது இமேஜாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ளது தான் ப்ரீ-இமேஜ் இன் டொமைன். அதாவது இந்த மீனிங் என்னென்னா நம்பர் 7ங்கிற நம்பருக்கு 7ங்கிறது கோடொமைனில் இருக்குது. இதை பார்க்கலாம்.
7 in codomain does not have pre-image in A. அதாவது Aல Aனாலும் சரிதான் டொமைனாலும் சரிதான். டொமைனில் pre-image இல்லை. Therefore, it is not onto function. அவ்வளோதான். புரியுதாமா? 1-to-1 ஃபங்க்ஷனை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவங்களே கொடுத்துருக்காங்க ஷோ தட் நாட் onto ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.